நான் உங்கள் சரவணன். இது உங்கள் யூனிஃபைட் டீச். வாங்க பாடத்துக்கு போகலாம். 10ஆம் வகுப்பு அறிவியல், அலகு 17, தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம். 17.8 இனச்செல் உருவாக்கம். நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 17.8 இனச்செல் உருவாக்கம், ஆங்கிலத்தில் கேமிட்டோஜெனிசிஸ். ஆண்களில் விந்துவும் பெண்களில் அண்டமும் உருவாதல் என்பது இனச்செல் உருவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஆண்களுக்கு விந்தணு உருவாவதும் பெண்களுக்கு கருமுட்டை, அண்டமும்னா கருமுட்டை உருவாவதும் இனச்செல் உருவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இது விந்து செல் உருவாக்கம் மற்றும் அண்ட செல் உருவாக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. மேல சொன்ன அதே பாயிண்ட் தான். இதுல செல்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்றாங்க. அதாவது விந்தணு என்றால் விந்து செல், அண்டமும் அப்படின்னாக்கா அண்ட செல், அதாவது கருமுட்டை செல் உருவாக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இதன் மூலம் ஒற்றை மைய செல்களை உடைய இனச்செல்கள் உருவாக்கப்படுகின்றன. தற்பொழுது மனித விந்துவின் அமைப்பு பற்றி பார்க்க போகிறோம். விந்து செல்லானது தலை, நடுப்பகுதி மற்றும் வால் ஆகியவற்றை கொண்டுள்ளது. விந்து செல்லின் நீண்ட தலைப்பகுதி சுருங்கிய உட்கருவை கொண்டுள்ளது. இதுதான் இந்த விந்து செல்லினுடைய நீண்ட தலைப்பகுதி சுருங்கிய உட்கருவை தான் உட்கரு நியூக்ளியஸ். இந்த சுருங்கிய உட்கருவை கொண்டுள்ளது. தொப்பி போன்ற முன்முனை பகுதி அக்ரோசோம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தலைப்பகுதியில அந்த வெள்ளையா இருக்கு பாருங்க, இதுதான் அந்த தொப்பி போன்ற முன்முனை பகுதி அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேரு அக்ரோசோம், ஆங்கிலத்தில் அக்ரோசோம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. கருவுறுதலின் போது விந்தணுவானது அண்டத்தினுள் நுழைவதற்கு தேவையான ஹயலுரானிடேஸ் என்னும் நொதியை அக்ரோசோம் கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த கருவுறுதல் நிகழ்வு இல்லையா, ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறத, அப்போ இந்த விந்து செல்லானது அண்டத்தினுள் அதாவது கருமுட்டைக்குள் நுழைவதற்கு ஹயலுரானிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் தேவை. அதுதான் நொதின என்சைம். அந்த என்சைமை இந்த அக்ரோசோம் கொண்டுள்ளது. தலையையும் நடுப்பகுதியையும் இணைக்கின்ற குறுகிய கழுத்து பகுதியானது சென்ட்ரியோலை உள்ளடக்கியுள்ளது. அதாவது இந்த தலைப்பகுதியையும் இந்த நடுப்பகுதியையும், மஞ்சள் நிறத்தில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நடுப்பகுதியையும் இணைக்கின்ற கழுத்து பகுதியானது, இந்த இடையில இருக்கு பாரு, இதுதான் கழுத்து பகுதியானது சென்ட்ரியோலை உள்ளடக்கியுள்ளது அப்படிங்கிறாங்க. இது ஆங்கிலத்தில் ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் அப்படிங்கிறது. இதை உள்ளடக்கியுள்ளது. மைட்டோகாண்ட்ரியாவால் ஆன நடுப்பகுதி வால் பகுதி நகருவதற்கு தேவையான ஆற்றலை அளிக்கிறது. இதுதான் இந்த நடுப்பகுதி, மஞ்சள் நிறத்தில் இருக்கு பார்த்தீங்களா. இந்த மைட்டோகாண்ட்ரியாவானது இந்த வால் பகுதி நகருவதற்கு தேவையான ஆற்றலை, எனர்ஜியை இந்த மைட்டோகாண்ட்ரியா வழங்குகிறது. விந்துவின் நகர்வானது கருவுறுதலுக்கு அவசியமாகிறது. நீங்க அது கேட்கிற வால் பகுதி நகர்வதற்கு சொல்றாங்க இல்லையா, அப்ப எதுக்கு வால் பகுதி நகருதுன்னா இந்த விந்து அணு நகர்ந்து செல்லும். நீங்க அந்த தண்ணியில பாத்தீங்கன்னா எதாவது ஓட கூட்டை அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தலைப்பிரட்டைம்பாங்க. இந்த தவளையினுடைய குட்டி அந்த தலைப்பிரட்டை வாளோட இருக்கும். அந்த தலைப்பிரட்டை நீந்து போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதை போன்று இந்த விந்தணுவானது கர்ப்பப்பைக்குள் அது நகர்ந்து சென்றால்தான் ஃபெர்டிலைசேஷன் நிகழும், அது கருத்தரிப்பு நிகழும். அதற்கு இந்த விந்துவின் நகர்வானது கருவுறுதலுக்கு அவசியமாகிறது. அடுத்த வீடியோவில் 17.8.2 அண்டத்தின் அமைப்பு பற்றி
தெளிவாக காணலாம். இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.